அஸ்மத் குருபியோ நமக. திருமழிசை ஆழ்வாரின் நான்முகன் திருவந்தாதியில் இன்றைய பாசுரம் 64வது பாசுரம். போதான இட்டிறைஞ்சி ஏத்துமினோ பொன்மகரக் காதானை ஆதிப் பெருமானை நாதானை நல்லானை நாரணனை நம் ஏழ் பிறப்பறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. போன பாசுரத்தில் தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது அப்படின்னு சொன்னவர் தன்னுடைய காலக்ஷேப பிரகாரத்தை அருளி செய்தார். தாம் காலத்தை எப்படி கழிக்கிறேன் என்று அருளி செய்தார் போன பாசுரத்தில். இந்த பாசுரத்தில் பிறருக்கு எப்படி பொழுதுபோக்கும் வழி அதை உபதேசிக்கிறார். இந்த பாட்டில் நம் போன்றவருக்கு எப்படி பொழுதை போக்க வேண்டும் என்று உபதேசிக்கிறார். போதான விட்டிறைஞ்சி ஏத்துமினோ பொன்மகர காதானை ஆதிப் பெருமானை நாதானை நல்லானை நாரணனை நம்மேள் பிறப்பறுக்கும் சொல்லானை சொல்லுவதே சூது. அதாவது என் நிலையை கேட்கும் நீங்கள் சர்வேஸ்வரனை மலர்கள் கொண்டு திருவடிகளில் தூவி ஏத்துவீர், பிரைஸ் பண்ணுவீர், ஸ்லோகம் ஸ்தோத்திரம் பண்ணுவீர், நாம சங்கீர்த்தனம் பண்ணுவீர் என்று உபதேசம் செய்கிறார். அழகிய மகர குண்டலங்களை திருக்காதுகளில் அணிந்துள்ளவன் அந்த எம்பெருமான். உலகங்களுக்கு காரணமான காரண பூதன் அந்த எம்பெருமான். அனைவருக்கும் நாதன் அவன். அடியாரிடம் பேரன்பு பூண்டவன் அவன். நாராயணன் என்று யாவராலும் பாராட்டப்படுபவன் அவன். நம்முடைய ஜன்ம பரம்பரைகளை அறுக்கவல்ல திருநாமங்கள் வாய்ந்தவன் அவன். இவனை குறித்து மலர் என்று பேர் சொன்னவைகளையெல்லாம் வழங்கி வணங்கி துதி செய்வீர். மலர்னு ஏதாவது இருந்தா அந்த பூவை அவன் திருவடியில் அர்ச்சித்து வணங்கி துதி செய்வீர். அந்த புருஷோத்தமனுடைய நாமங்களை வாயாரச் சொல்லி துதிப்பதே நமக்கு உபாயம், நமக்கு வழி, நமக்கு தகுவது. சூதுனா நமக்கு தகுதி. பொன்மகர காதானை அழகிய மகர குண்டலங்களை திருக்காதுகளில் அணிந்தவனும் ஆதி பெருமானை ஜகத்காரண பூதனான பெருமை வாய்ந்தவனும் நாதானை அனைவருக்கும் நாதனானவனும் நல்லானை அடியாரிடம் வாத்சல்யமுடையவனும் நாரணனை நாராயணன் என்று பிரசித்தி பெற்றவனும் நம் ஏழ் பிறப்பு அறுக்கும் சொல்லானை நம்முடைய ஜன்ம பரம்பரைகளை அறுக்கவல்ல திருநாமங்களை உடையவனுமான அந்த புருஷோத்தமனை குறித்து போது ஆன இட்டு இறைஞ்சி ஏத்துமின். போது புஷ்பம் என்று பெயர் பெற்றவற்றை சமர்ப்பித்து வணங்கி துதி செய்யுங்கோள். சொல்லுவதே சூது. அவனுடைய திருநாமங்களை வாயார சொல்லி துதிப்பதே வழி, நமக்கு தகுதி. சோ அவர் சொல்ற விஷயம் ரொம்ப அழகா இருக்கு. போதான இட்டிறைஞ்சி ஏத்துமினோ, பூவென்று பெயர் பெற்றது எதுவானாலும் சரி அவற்றையெல்லாம் எம்பெருமானுடைய திருவடிகளிலே சமர்ப்பித்து மனத்தாலே அவனை வணங்கி வாயாலே துதியுங்கள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க தூமலர் தூவி தொழுது ஆண்டாள் சொன்ன மாதிரி பக்தியுடன் சமர்ப்பித்தால் எந்த பூவாயினும் எம்பெருமானுக்கு ஆகாதது இல்லை என்னும் சாஸ்திரார்த்தத்தை போதான என்னும் பதத்தால் உணர்த்துகிறார். பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் என்ற ஸ்லோகத்துல கீதையில கண்ணனே சொன்னான், பக்தியோடு அளிக்கப்பட்ட எந்த இலை, பூ, தண்ணி, தீர்த்தம் நான் ஆதரத்துடன் அனுபவிக்கிறேன் என்கிறான் கண்ணன். திருமங்கை ஆழ்வாரும் கல்லார் துழாயும் கனவலரும் கூவிளையும் முள்ளார் முளரியும் ஆம்பலும் புல்லாய் ஓரேனமுமாய் புக்கிடந்தான் பொன்னடிக்கு என்று எம்பெருமானுக்கு ஆகாத பூ இல்லை என்று உணர்த்தினார். சரி, புரிவதுவும் புகை பூவே என்றார் நம்மாழ்வார். இந்த இடத்தை உபன்யாசம் பண்ண பட்டர் கூளத்தை இட்டு புகைத்தாலும் போதும், கண்டகாலி பூவை இட்டாலும் ஏற்றுக்கொள்ளுவான் என்று அருளி செய்தார். ஒரு குப்பையை போட்டு புகை பண்ணி கண்டகாலி பூ ஏதோ ஒரு பூ, அந்த பூவை சமர்ப்பிச்சா கூட அவன் ஏற்றுக்கொள்ளுவான் அப்படிங்கிறார். அதுக்கு நம்ஜியர் ந கண்டகாரிகா புஷ்பம் தேவாய வினிவேதையேத், கண்டகாரி பூவை எம்பெருமானுக்கு இடலாகாதுன்னு சாஸ்திரம் சொல்லுகிறதே, நீர் எப்படி அப்படி சொல்லலாம்? எம்பெருமானுக்கு ஆகாதது என்னும் நினைவாலே கண்டகாரி புஷ்பத்தை நிஷேதிக்கவில்லை, பறிக்கிற ஆஸ்ரிதன் கையில் முள் பாயும் என்பதற்காக தவிர்த்தது காணும் என்று பட்டர் அருளினார். பராசர பட்டர் அதுக்கு நஞ்சியருடைய கேள்விக்கு சொல்றார், கண்டகாரி பூவை எம்பெருமானுக்கு உகந்தது இல்லைன்னு நம்ம அதை
நிஷேதிக்கல, அது வேண்டாம் சொல்லல. பறிக்கிற ஆஸ்ரிதன், பறிக்கிற பக்தனுடைய கையில அதனுடைய முள் பாஞ்சிருமே அப்படின்னு தான் இந்த பூவை நிஷேதித்திருக்கு. நம்ம மேல அவ்வளவு ஒரு ஆதரம். சாஸ்திரம் 1000 தாய்க்கு சமம் அந்த சாஸ்திரம். இட்டு இறைஞ்சி ஏத்துமினோ, இட்டு காயிக கைங்கரியம், இறைஞ்சி மானச கைங்கரியம், ஏத்துமினோ வாச்சிக்க கைங்கரியம். ஸோ மனோ வா காயை, இந்த மூன்றாரையும் அவனை துதியுங்கோள். பொன்மகர காதானை, பொன் போலே ஆசைப்பட தக்கதா இருக்கிற அந்த மகர குண்டலங்கள் அணிந்தவனான திருச்செவிகளை உடையவன் அவன். விலை கொடுத்து வாங்கி போற்றி ரட்சிக்கப்படும் பொன் போல இல்லை, இவனும் கூலி கொடுத்து துதிக்கத்தக்கவன் என்று உணர்த்துவதற்காக பொற்காதானை, பொன் போன்ற காதானை, பொற்காதானை, அவ்வளவு ஒரு வேல்யூபிள் ப்ரீஷியஸ் அப்படிங்கிற பொன் மகரம் என்று ஸ்வர்ணமயமான மகர குண்டலங்கள் என்றும் பொருள் கொள்ளலாம். ஆதிப்பெருமானை அழகியதாயிருந்தும் தகாததையாயிருக்கும் சில பொருள்கள் போல இல்லை, நமக்கு எப்பவும் போக்கியமாய் அழகனாய் நம்மை படைத்த பெருமையை உடையவன் ஆதிப்பெருமான். நம்மை ஏற்பானோ அவன் அப்படின்னு பயப்பட வேண்டாம். அவன் நாதன், நம் சுவாமி, நம்மை அங்கீகரிக்க கூடியவன், நம்முடைய உடையவன், நாம் அவனுக்கு சொத்து. நம் தோஷம் கண்டு அவன் வெறுப்பானோ? இல்லை, அவன் நல்லானை, அவன் நல்லவன். அவன் தோஷங்களை காணாமல் இருப்பான், அவைகளை குணமாக கொள்ளுவான் என்று அதாவது குற்றங்களை கண்டு கொள்ளாமல் இருப்பான் என்று அர்த்தம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம குற்றங்களை போக்கியமாக எடுத்துக்கொள்வான்னு நினைச்சுக்க கூடாது. இந்த பெருமைகள் இவனுக்கு உண்டு என்னும் விஷயத்தில் பிரமாணம் என்ன அப்படின்னா நாராயணன். அவன் பெயரே இப்பெருமைகளை பிரகடனம் செய்கிறது. பாருங்கள், ஆதிப்பெருமான் நாராயணனை சிருஷ்டி காலத்தில் நர சமூகங்களுக்கெல்லாம் இருப்பிடமாயிருந்தவன் இந்த நாராயணன். நாராயண சப்தம் இவனுடைய சர்வசிரஷ்டத்துவ சிருஷ்டியையும் காட்டுகிறது. ஞாலமுற்றும் உண்டுமிழ்ந்த நாராயணனே, திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நாதானை நாரணனை நர சமூகங்களை தரித்தும் வியாபித்தும் நின்று அவற்றுக்கு பிராபகங்களாய் இருக்கையினாலே சர்வ சுவாமித்துவமும் நாராயண சப்தார்த்தம். நாரணன் முழு 7 உலகுக்கும் நாதன், திருவாய்மொழியில நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். நல்லானை நாரணனை மிக தாழ்ந்த நரசமூகங்களை கண்டு வெறுக்காமல் அவற்றினுள்ளே பூர்ணமாக வியாபித்து விளங்குகிறான். ஆகையாலே அவன் நல்லவன், வாத்சல்ய குணமுடையவன். நாராயண சப்தார்த்தம் நல்லானுடைய நாமம் சொல்லில் நமோ நாராயணமே என்று பெரிய திருமொழி தெரிவிக்கிறது. நாரணனை நம்மேல் பிறப்பறுக்கும் சொல்லானை, நம்முடைய கணக்கற்ற பிறவிகளை போக்கடிக்கும் நாராயண சப்தத்தால் சொல்லப்படுபவன் அவன். சங்கீர்த்திய நாராயண சப்த மாத்திரம் விமுக்த துக்கா சுகினோ பவந்தி. நாராயண சப்தத்தை மட்டும் சங்கீர்த்தனம் செய்த அளவில் சம்சார துன்பம் நீங்கி மோட்ச சுகத்தை அடைகின்றனர் என்று சொல்லப்படுகிறது. அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலம் தரம் செய்யும் நீள்விசும் வருளும் அருளொடு பெருநிலம் அளிக்கும் நலம் தரும் சொல்ல வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். திருமங்கை மன்னன் முதல் 10 தெரிவிக்கிறார். நம்மேல் பிறப்பறுக்கும் சொல்லானை என்று பொதுவாக பகவானுடைய திருநாமங்களில் பெருமையை சொல்லுவதாகவும் கொள்ளலாம். என்னாம சங்கீர்த்தனோ விமுச்சதே, என்னாம சங்கீர்த்தனோ மகாபயாத் விமோட்சமாப்னோதி. எவனுடைய திருநாம சங்கீர்த்தத்தினால் சம்சாரமாகிற பெரும் பயத்தினின்று நீங்கி மனிதன் மோட்சமடைகிறானோ என்று ரிஷிகள் கூட இந்த அர்த்தத்தை பேசுகின்றனர். அப்படி சொல்லுவதே சூது, அவனை சொல்லுவதே ஜீவர்களான நமக்கு தகுந்தது. அடியேன் நாராயணா நாராயணா நாராயணா. ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.